வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. அதாவது 5 தொழில்கள் அப்படின்வாங்க. படைத்தல், காத்தல், அருளுதல். இந்த 3 யாருக்குன்னா சாமானிய மானுடன் அதாவது பிறந்து வாழ்வியலோடு கலந்து மறைவது, அழித்தல். அதாவது மறைத்தல்னு ஒன்று இருக்கு, அருளுதல்னு ஒன்று இருக்கு. மறைத்தல், அருளுதல் இந்த 2 நிலைகள் யாருக்கெல்லாம் வாழ்வியல்ல நடக்குது அப்படின்னா, மகான்கள், சித்த புருஷர்கள், இவங்களுக்கெல்லாம் நடக்குது. ஏன் நடக்குது? எல்லாருமே மானுடனாக பிறந்து ஒரு நிரூபிக்கப்பட்டு பின் உயர்ந்த நிலைக்கு, அதாவது இறையாற்றலாகவும் சித்தர் புருஷர்களாகவும் மாறுகிறார்கள். என்ன அவங்களுக்கு மறைத்தல்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குது. என்ன கிடைக்குது? வாழும்போது பணம், நகை, உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் கிடைக்குது. இதை ஒவ்வொன்றா அவர் மறைப்பார்னா அவர் நம்மக்கிட்ட இருந்து அவங்கள விலக்கி விடுவார். அதாவது உங்கள் பார்வையிலிருந்து விலக்கி விட்டுடுவார். அப்போது மறைச்சிக்கிட்டே வரும்போது உன் பக்குவ நிலை, நீ எப்படி அதை கையாளுகிறாய் அப்படின்னு பார்த்து அதற்கேற்றாற்போல் அவர் அருளுகிறார் அப்படின்றது தான் இந்த உண்மை. அதாவது மானுடம் தழைத்தோங்கிறதுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒன்று செய்கிறீங்க. எதற்காக? இந்த மானுடம் மேம்படன்னா, அப்போது உங்ககிட்ட இருக்கிறத மறைத்தால்தான் நீ எப்படி நடந்துக்கிறேன்னு, அது ஒரு டெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம், பரிசோதனை. அதில் நீங்கள் எப்படி இயங்குகிறீர்கள் என்பதை வைத்து அவர் அருளுகிறார். யாரு? பரம்பொருள்.